இன்னைக்கு நீ சந்தோஷமா தானே இருக்கணும் சுரேகா. ஓ, அப்ப நீயும் சேர்ந்துதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியானா? நான் எப்படிடா ஏற்பாடு பண்ண முடியும்? நேத்து நைட்டு டாடி தான் சொன்னாரு என்கிட்ட. நைட்டே சொல்லிட்டாருனா அப்ப நீயும் சேர்ந்து தானே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏ இல்ல, அது சொல்லுங்களா? ஐயோ, எதுக்காக உங்களுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது? ஏதோ வளர்த்த மாட்ட வீட்டை விட்டு துரத்தி விடுற மாதிரி என்ன கல்யாணம் பண்ணி அனுப்புறதுலயே ஏன் இவ்ளோ குறியா இருக்கீங்க? ஏ வாட் ஹேப்பன்? என்ன ப்ராப்ளம் உனக்கு? இந்த கல்யாணம் தான் என்னோட ப்ராப்ளம். ஐ அம் மென்டலி நாட் ப்ரிப்பேர்ட் அண்ணா. வேண்டான்னு சொன்னா அப்படி சொல்லாதன்னு வேற சொல்றீங்க. என்ன கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறதுல குறியா இருக்கீங்க. ஐயோ, எதை சொன்னாலும் நீ வா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பதில் வேற. என்னத்தை பாத்துக்க போறீங்க? கல்யாணத்துக்கு ஒரு மைண்ட் செட் வேண்டாமாண்ணா? முக்கியமா என்னோட சம்மதம் வேண்டாமாண்ணா? சொல்லுண்ணா. சம்மதம் வேணும் இல்லன்னு யார் சொன்னா? எதுக்கு நீ இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நீ முதல்ல உட்காரு. இத பாரு, நீ இவ்ளோ டென்ஷன் ஆகிறதுக்குலாம் இங்க எதுவுமே இல்ல, ஓகேவா? என் மனசை பத்தி கவலைப்படாம அவங்கள போய் ஏற்பாடு பண்ணா அப்ப கோவம் வராம கொஞ்சமா தோணும். இத பாரு கூல். நான் ஒன்னு சொல்றேன், கேப்ப? நம்ம தாய் குலத்தோட பிஹேவியர் தப்பு தான், எப்பவுமே தப்பு தான். ஆனா இங்க பாரு, இந்த சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் சும்மா இருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி ஓகேன்னு தோணுச்சு. ஃபேமிலி ஓகேன்னு தோணுச்சு. பாத்தியா, நீயும் ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? ஐயோ, நான் சீரியஸா சொல்றேன். கேளு என்னன்னு. எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு தெரியுமா? முதல் விஷயமா, உண்மையிலேயே நல்லதா ஒரு பெரிய குடும்பம், லைக் நம்மள மாதிரி வசதியான குடும்பம், சேஃபான குடும்பம். ஐயோ அண்ணா, எனக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே அப்படியே பத்திக்கிட்டு வருதுண்ணா. பணம் பணம் பணம், வசதி மட்டும்தான் வாழ்க்கையா? நீயும் அம்மா சொல்ற மாதிரி பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நோ, என்ன நான் அந்த அர்த்தத்துல சொல்ற ஆளா சுரேகா? நானு சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்றேன். இத பாரு, எனக்கு இதெல்லாம் டாடி சொல்லிதான் தெரியும், புரியுதா? எனக்கு எதுவும் தெரியாது. இத பாரு சுரேகா, இத பாரு, உன்னை பொண்ணு பார்க்க வர போறது யார் தெரியுமா? டைகர் சக்கரவர்த்தின்றவரு ரொம்ப பிக் ஷாட், யா வெரி ஹியூஜ். அவரோட பையனுக்கு தான் உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக ஆக்சுவலி வராங்க. யூ நோ சம்திங்? இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், ஒரு பெரிய கோயின்சிடென்ஸ். யா, என்னன்னு தெரியுமா? நீ நம்புவியா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த பையன் இருக்கானே, இந்த டைகர் சக்கரவர்த்தியோட பையன்னு சொன்னேன்ல, நேத்து தான் கோயின்சிடென்ஸா ரோட்ல வச்சு அந்த பையனை மீட் பண்ணேன். ஆக்சுவலி எஸ், நான் ஒரு பிரச்சனையை சந்திச்சேன். அப்படியா? என்னாச்சு? இல்ல லெட் மீ எக்ஸ்பிளைன். சொல்றேன். சொல்லு. நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது பைக்ல தான் வந்தேன். ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சுவலி 2 குட்டி குழந்தைங்களோட ஒரு அப்பா வந்துட்டு இருந்தாரு. ஒருத்த வந்து அவங்கள கார்ல டக்குன்னு இடிச்சு போயிட்டான் தெரியுமா? அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைங்க விழுந்துட்டாங்க. நான் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பெருசா அடி எதுவும் படல. அதுக்கப்புறம் நான் பைக் எடுத்துட்டு போய் சேஸ் பண்ணி அவனை புடிச்சிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சேன். அட பாவமே, யார் அந்த இடியட்? சொல்றேன். அதுதான் காமெடி. யார் தெரியுமா அது? அவன் தான் அந்த சோ கால்ட் டைகர் சக்கரவர்த்தியோட பையன், திலீபன் சக்கரவர்த்தியா. அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்று எஃப்ஐஆர் போட சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில அந்த அப்பாவும் குழந்தைங்களும் அடிபட்டாங்கன்னு சொன்னல, ஒரு புது கார்ல அந்த அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாரு. அந்த ஆளு என்ன பண்ண தெரியுமா? அந்த திலீபன் சக்கரவர்த்தி கால்ல போய் விழுந்திருக்கான், டக்குன்னு போய். அடிபட்டவன் அடிச்சவன் கால்ல விழுறானா? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குனா? ஆமா, அதே மாதிரிதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அதுக்கு காரணம் இருக்கு. அந்த திலீபன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து, இனிமே புள்ளைங்களை வச்சுக்கிட்டு பைக்ல எல்லாம் போகாதீங்க, பத்திரமா கார்ல போங்கன்னு புதுசா ஒரு காரையே வாங்கி கொடுத்துட்டான். ஓ, ஆமா, எனக்கு அது ரியலைஸ் ஆகல. அதனாலதான் அந்த அப்பன் டக்குன்னு அவன் கால்ல போய் விழுந்துட்டான். ரியலி? ஆமா சுரேகா. ஆனா அந்த திலீபன் இருக்கான்ல, முதல்ல அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சான். மூஞ்சிலே ஒன்று வச்சிடலாமான்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னாச்சுன்னா, அவன் பாட்டுக்கு செஞ்ச தப்புக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டான். அன்எக்ஸ்பெக்டட் காம்பன்சேஷன். போலீஸ்ல கேஸ கொடுத்த half an hour கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு காம்பன்சேஷன் பண்ணிருக்கான் பாரு. ஒருவேளை கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிருந்தா எவ்வளவு கட்டிருப்பான்? ஒரு 30,000 50,000, மேக்ஸிமம் ஒரு 50,000 ஃபைன் கட்டிருப்பான். ஆனா
இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் செலவு எல்லா செலவையும் மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த அடிப்பட்ட குழந்தையோட ஃபேமிலிக்கு ஒரு புது காரை வாங்கி பிரசன்ட் பண்ணிட்டான். இனிமே ஸ்கூலுக்கு போனா நீங்க சேஃபா கார்ல போங்க, பைக்ல எல்லாம் போக கூடாதுன்னு ஒரு புது காரு கிஃப்டா கொடுத்துட்டான். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு நான் அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கவே இல்லை. என்ன நான் சொல்றேன், நம்பவே முடியலையே. ஆமா, எனக்கும் ஆக்சுவலி அது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் இது அத்தனையும் நோட் தி பாயிண்ட், அவன் ஸ்பான்டேனியஸா பண்ணது. முதல்ல அவன் மேல எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த பையனோட இன்டென்ஷன் பாரு. அந்த குழந்தைக்கு இனிமே அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒண்ணு நடக்க கூடாதுன்னு அவன் கார் வாங்கி கொடுத்தான். அது அவனோட இன்டென்ஷன்.